சென்னை மாநகராட்சியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் என்கிற பெயரில் பூர்வகுடி மக்கள் ஏராளமானோர் விரட்டப்பட்டு பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் குடியேறிவிட்டனர். சென்னையின் நடுவே குடிசை போட்டு அமர்ந்தவர்களிடம் இது ஆக்கிரமிப்பு இடம் என கூறுவதும், அதுவே அவர்கள் காலி செய்தவுடன் அங்கு தனியார் நிறுவனங்களுக்கு கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதும் பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனி கிழக்கு மாட வீதியில் உள்ளவர்களும் இதே பட்டியலில்தான் உள்ளனர். இங்கு 40க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சென்று இந்த பகுதி ஆக்கிரமிப்புக்குள்ளானது என்றும் அதில் சாலை அகலப்படுத்தும் பணிகள் நடக்கவுள்ளதாகவும் கூறினர். இதன் காரணமாக உடனடியாக வீட்டை காலி செய்யுமாறு உத்தரவிட்டதால் திகைத்து போன அப்பகுதியினர் பல வருடங்களாக குடியிருப்பவர்களை திடீரென வெளியேற்றினால் நாங்கள் எங்கே போவோம் என வெகுண்டெழுந்தனர். ஹைவே ரோடும் கிடையாது, பஸ் ரோடும் கிடையாது. அப்படி பார்த்தா ரோட்ல தான் எல்லார் வீடுமே இருக்கு. எங்க வீடு மட்டும் ரோடு கிடையாது. 9 தலைமுறையா இருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது எங்களுக்கு. சரிங்களா? எங்க வயிற்றுச்செல்லாம் அவங்கள சும்மா விடாது. கம்பல்சரி வீடு எடுக்க கூடாது சார். எதுக்கு எடுக்கணும் வீடு? இவங்க தனிப்பட்ட முறையில தான் எங்களை தூக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது சார். ஆனா நாங்க கம்பல்சரி நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். தனியார் நிலத்தை மாநகராட்சி சொந்தம் கொண்டாட முடியாது என கூறியவர்கள் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் தீர்ப்பு வெளியாவதற்கு முன்பாக மாநகராட்சி அதிகாரி எப்படி நோட்டீஸ் ஒட்ட முடியும் என்றும் கேள்வி எழுப்பினர். பிரைவேட் லேண்டு இது அரசாங்க லேண்டு இல்லை. எங்களுக்கும் பிரைவேட்டில் அந்த எங்களுக்கு பட்டம் எங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் எங்களுக்கும் கோர்ட்டில் ஷூட் நடந்துட்டு இருக்குது, அப்பீல் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் கார்பரேஷன் ஜேஇக்கும் தெரியும், ஏஇக்கும் தெரியும். இப்படி இருந்தோம் 95, 96, 99, 2004 எங்களுக்கு ஷே எங்கள் பக்கம் எங்களுக்கு வந்திருக்கு தீர்ப்பு. இது இவங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது இவங்களோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்திருக்கு. இருந்தும் எங்களை குழந்தைங்க நைட்டில் தூங்கும்போது நோட்டீஸ் ஒட்டுறது, வீடை காலி பண்ணின்னு சொல்கிறது, இது எந்த வகையிலும் நியாயம் சார். மேலும் ஸ்ரீநகர் காலனியில் குடியிருந்த இவர்கள் பல ஆண்டுகளாக சொத்து வரி, தண்ணீர் வரி, மின் கட்டணம் இவற்றை முறையாக செலுத்தி வரும்போது வீடுகளை இடிப்பது அத்துமீறல் என்றும் கூறுகின்றனர். 13 வருஷமா வரி கட்டிட்டு வர இந்த வீட்டுக்கு டைனேஜ் வரி, தண்ணி வரி, வீட்டு வரி எல்லாமே வாங்கியிருக்காங்க. சரிங்களா? சொத்து வரி எல்லாமே இருக்கு. கேஸ் போட்டிருக்கோம், சூட்ல இருக்கு. இப்போ நீங்க வீடு காலி பண்ண சொல்லி 2வது போஸ்டர் எதுக்கு ஓட்டிட்டு போறாங்க அவங்க? நாங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம் சார். இது பிரைவேட் லேண்டு தான். யாருக்கிட்டையும் நாங்க ஏமாத்தியும் வாங்கல, எதுவும் வாங்கல. எங்க அப்பா காலத்துல இருந்தே இருக்கு. கேஸும் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு வீட்டு மேல யாரும் கை வைக்க கூடாது. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் துணை பொறியாளர் ராஜாமணி என்பவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது நிருபர்களை பார்த்த ராஜாமணி, முதலில் கேமராக்களை ஆஃப் செய்யுங்கள், ஆஃப் செய்தால்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் என பின்வாங்கினார். அதையும் மீறி நிருபர்கள் நெருங்கிய போது துணை பொறியாளர் ராஜாமணி திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தார். சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார் உத்தரவின் பேரில்தான் வீடுகள் இடிக்கப்படுவதாக புலம்பும் பொதுமக்கள் இதற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிதான் காரணம் என்றும் தெரிவித்தனர். இதுக்கு முழுக்க துணை மேயர் மகேஷ்குமார் தான் இதுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும், இதுக்கு நான் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸ்டாலின் ஐயா சொல்லலை, மா சுப்பிரமணியன்கிட்டையும் போய் முறையிட்டோம், இந்த தொகுதி எம்எல்ஏ கிட்டையும் போய் முறையிட்டோம். இந்த தொகுதி எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, இது லோக்கல் ப்ராப்ளம், நீங்கள் மகேஷ்குமார்கிட்ட போய் முறையிடுங்க. நான் மகேஷ்குமார் என்ன சொல்கிறேன், நான் இதை எடுத்தே தீருவேன் அப்படின்றாரு. நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? உங்களுடன் ஸ்டாலின் சொல்கிறாரு, உங்களோட மக்கள் ஸ்டாலின் சொல்கிறாரு. இப்போ ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் மனு கொடுத்துருக்கேன். அந்த மனு பரிசீலனை பண்ணிட்டு வரதுக்குள்ளே என் வீட்டை இடிக்கணும்னு சொல்கிறது எந்த வேலையும் சார் நியாயம்? இதையடுத்து அப்பகுதியினர் மண்டல அலுவலகத்திற்கு சென்று தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர். போராட்டக்காரர்கள் கூறுவது போல் குடியிருப்புகள் இடிக்கப்படுவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் அதிகாரத்தை மீறியிருப்பது எவ்வகையில் நியாயம் என்றுதான் கேள்வி எழுகிறது. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.